நண்பர்களே, அதாவது ஆக்சஸ் அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியல் ரைசிங் ஆகும். இது நண்பர்கள் வந்து வீடியோ தகவலாக வேணும்னு சொல்லி கேட்டதுனால நம்ம ஒரு சின்ன வீடியோ ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டுருக்கணும். எதனால் நடக்குதுங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். முதல்ல இப்போ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆர்பிஎம் வந்து ஆடிட்டுருக்கு. இது நம்ம இப்போது எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் வீடியோ. இப்போ ஏன் ஐடியல் இந்த வண்டி இப்படி ஆடுது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது லோ பேட்ரி, காலையில் செல்ஃப் எடுக்கும்போது உட்காந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப நாள் நிறுத்திட்டு மறுபடியும் எடுக்கும்பொழுது ரேஸ் ஆகுது அப்படின்னா அப்படி செய்யலாம். அதே வண்டி நல்லா போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டு இருந்த வண்டி தான் திடீர்னு உங்களுக்கு வந்து ரன்னிங்லேருந்து ரைசிங் ஆகுதுன்னா நம்ம த்ராட்டில் பாடியை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முறைப்படி செஞ்சிட்ட பிறகு தான் நம்ம த்ராட்டில் பாடி போகணும். எடுத்தோடனே த்ராட்டில் பாடி ஐசி வால்வை கேட்டு க்ளீன் பண்ணுறது தவறான ஒரு விஷயம். இது செய்து இதில் வந்து திருப்திகரமாக ஆகலை, பேட்ரிலாம் நல்லா ஆம்பியர் இருந்தோம், இந்த மாதிரி ஐடியல் ஆடலைன்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐடியல் ஏர் கண்ட்ரோலரை கட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணி போட்டு அந்த சரியான அளவீடு வைக்கிறது. இப்போ இந்த வண்டி நம்ம பண்ண போகிறது அதிகப்படியான ஆர்பிஎம் எப்படி குறைக்கணும்னா, சாவியை ஆஃபில் இருக்கணும். கிட்டத்தப்பா சாவி ஆஃபில் இருக்கும்போது இந்த ஒயரிங்கை காட்டு, இந்த கிரே கலர், இந்த சிமெண்ட் கலர் சொல்லுவோம், கிரே கலர் சொல்லுவோம். இந்த லைனை வந்து ஒரு துண்டு ஒயர் போட்டு லூப் பண்ணிவிட்டு இதை வந்து மைனஸ் டெர்மினலில் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு மீட்ரு கட்டப்பா மீட்ரு கட்டு சாவியை ஆன் பண்ணுறோம். COO வருதா? இந்த லெட்டர் வந்த உடனே என்ன பண்ணுறோம், மறுபடியும் சாவியை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அழுத்தி இப்படி எடுக்கக்கூடாது. ஆஃப் பண்ணதுக்கு பிற்பாடு தான் எடுத்துட்டு 1 2 3 4 5 எடுத்துகிட்டு இந்த ஒயரை ரிமூவ் பண்ணிடணும். ஆன் பண்ணுறோம். இப்போ இந்த வண்டி வந்து பேட்ரி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகலை. இப்போ நம்ம அதை செய்து கூட இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடு ரேஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம ஐசி வால்வு நம்ம கட்டி பார்க்கணும். அந்த ஐசி வால்வு நம்ம காட்டும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். ஐசி வால்வில் இந்த மேலே இருக்க ஸ்ப்ரிங்கை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த ஐசி வால்வுடைய அந்த வரக்கூடிய அந்த ஸ்டெப்பர் மோட்டார் வந்து சுற்றும் பொழுது இது மேலே போயிட்டு கீழே வரணும் இல்லையா? இப்போ என்ன ஆகுது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டர் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போது ஆன் பண்ணுங்க. ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க தவிர உங்களுக்கு வந்து மேலே கீழேயும் போகலை. அப்போ என்ன இருக்குது, இந்த த்ரெட்டு லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம கைட்டி இப்போ மாதிரியே வந்து க்ளீன் பண்ணணும். அதாவது ஸ்டெப்பர் மோட்டர் ஓடும்போது இந்த ஃப்ளோட்டானது மேலேயும் கீழேயும் ஸ்லேடர் வந்து மேலேயும் கீழேயும் போகணுமே தவிர ஒரே இடத்துல சுற்றக்கூடாது. மறுபடியும் ஸ்டெப்பர் மோட்டர் சாவி ஆன் பண்ணுங்கள். இப்போ ஒரே இடம் சுற்றுறதை தவிர ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இப்படி இருக்கக்கூடாது. இது நான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஐடியல் ஓவராக வந்து ஆஃப் ஆகிறது இல்லை ரேஸ் ஆகிறது வரும்போது இது வந்து பெட்ரோல் டியூப்பு, நம்ம கார்பரேட்டரில் RS100லாம் வரக்கூடிய இந்த ஆயில் டியூப்பு, இந்த டியூப்பை வந்து கட் பண்ணியிருக்கிறோம். கட் பண்ணி கரெக்டாக 2 பக்கம் மட்டமாக வந்து எம்மரி போட்டு தீத்தி நம்ம இந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த த்ரெட்டிலேருந்து வெளியில் வர இந்த கேப் வர அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது சரியான ஆர்பிஎம்மும் ஓடும். உங்களுக்கு 1400 1450 இந்த ரேஞ்சுக்கு தான் ஓடும் கரெக்டாக. உங்களுக்கு ஃபால்ட்டும் அடிக்கடி அந்த ரைசிங் ஆகிறது கண்ட்ரோல் ஆகுது. நம்ம நெட்டு போடுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே சில சமயம் லாக் ஆகிடுது. அதுவும் சிக்கல். இந்த இடமே வந்து ஃபால்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் நல்லா இருக்குது. ஃபால்ட்டும் எளிதான முறையில் இருக்குது. இப்போ மாட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஆர்பிஎத்தை வந்து நம்ம செக் பண்ணுறோம்.
தெரியுதுங்களா? ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500க்குள்ளேயே அடங்கிடுச்சு. இந்த முறைப்படி செய்யும்போது அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக, அந்த லாக் ஆகிற பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுது. ஐடியிலும் சரியாக இருக்குது. இன்ஜின் வந்து ரன்னிங்கில் இருக்குது. நன்றி, வணக்கம். As a psychiatrist, what I feel, பொண்ணுங்களோட மனசுல ரொம்ப சாஃப்டானது. கரெக்டா சொல்லுவார். அவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் டார்ச்சர் பண்ணாலும் அன்பா பாசத்தோட